நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது. நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பழம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மீனராசி ஜன்ம சனி நடக்குது. அதோட கூட இந்த சித்திரை மாதம், சித்திரை வருஷ பிறப்பு இருக்கு. இது ரொம்ப இந்த வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருஷம் மற்ற ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக நம்முடைய மீன ராசிக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம சனின்னா ராசியிலேயே சனி பகவான் இருப்பது. இதில் இந்த சித்ரா வருஷம் பிறந்து சித்ரா மாதம், வைகாசி மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை, நீங்கள் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். உங்களை வாயார வாழ்த்த மாட்டாங்க, யாரும் அடிமையாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சனி செவ்வாய் சேர்க்கை, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம், அந்த குடும்பத்துக்கு வேர்வை சிந்தி உழைப்பீங்க. நீ என்னம்மா பண்ண காலிலேருந்து, ஒன்றுமே பண்ணலையம்மா அப்படின்வாங்க. மாமியார் நடிப்பாங்க, இல்லை வீட்டுக்காரர் டாமினேட் பண்ணுவார். இல்லை ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆம்பளை உழைச்சி போடுவான், நீ என்னதையா ஒன்றுத்துக்கு லாய்க்கலையா நீ அப்படின்னு பொண்டாட்டி திட்டும். அப்போ இது போல் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, சொசைட்டியில், பலகர இடங்களில், கட்சியில், உங்களுடைய நிறுவனங்களில், உங்கள் கம்பெனியில், அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, முன்னோர்களிடத்தில், பெரியவங்களிடத்தில் ரெகக்னைஸ் கிடைக்காது. உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல பேர், ரெகக்னைஸ், ஆத்தரைசேஷன் கிடைக்காது.
நீங்கள் ஒன்றுமே வேலை செய்யாதவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் கடின உழைப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்கிட்டு வருவீங்க. இதே தான் பிஸ்னஸ்ஸு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து லெதர் பிஸ்னஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ பையர்ஸோட வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், குடும்பம் செய்ய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அப்போது தொழில் செய்கிறவங்கள இருந்தாங்க, அவங்க பையர்ஸ் வந்து அவங்கள இல்லை எனக்கு இன்னும் சீப்பாக கிடைக்குது, இந்த ரேட்டு தான் எனக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணுவான். லாபமே இல்லாமல் எப்படி சாமி நம்ம தொழில் செய்கிறது? ஏற்கனவே நான் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் எப்படி குறைச்சிக்க முடியும்? பையரே வேணாம் போங்க, நான் சும்மா இருக்கேன் சாமி. அப்போது கஷ்டப்படக்கூடிய தடுமாறக்கூடிய மீனராசி அன்பர்களே, ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். எப்படிங்க? ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, இந்த புது வருஷம் உங்களுக்கு கை கொடு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் வீட்டில் செய்யணும்னா வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுங்க, அல்லது என்ன ஒரு ஆலய வழிபாடுகள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அலட்சியமாக இருக்காதீங்க. இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு முத்து முத்தாக தங்கத்திற்கு சமமானது. வழிபாடுகள் கை கொடுக்கும். அதுவும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்துருக்கிறார். சிறு சிறு விபத்துக்கள், வண்டியில் வாகனங்களில் போகும்போது வரும்போது, இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா வண்டிகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, அடிபடுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுவது, இது எல்லாம் இருக்குது. அப்போ மீனராசி அன்பர்களை பிறந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை வருஷ பிறப்பு ஃபஸ்ட்டு 2 மாதம் கஷ்டம் கொடுக்கும். ஆனி மாதத்துலேருந்து குரு பெயர்ச்சி ஆகிடுத்துனாக்கா, அது குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த வருஷம் முழுவதும் அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போது 90% யார் ஒருத்தருமே இந்த ஜோதிடம் என்பது எதுனா நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம், அது ஒரு காடு கிஃப்ட்டு தான் இந்த ஜோதிடம். அப்போ மீனராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, தலையெழுத்து இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடம் மூலமாக அதுக்கான பரிகாரங்களை அறிந்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம், நல்லா இருக்கலாம், சௌரியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷம் வெண்பா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஈரான் போர் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும், 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதுமே மழை நன்னா இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த புது வருஷத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது. அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், 2வது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 2வது திருமணம்லாம்
நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. 2வது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களே ஆனால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.